ஹாய் ஹலோ வணக்கம், இட்ஸ் மீ ராஜ். ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாகவே இந்த டாபிக் என் கண்ணில் அடிக்கடி பட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னு படித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு, இது ஒரு விதமான ஸ்மார்ட் ஃபோன் ஹேக்கிங். எஸ், இன்னைக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹேக்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யார் வேணாலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையோ இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரை எதுனாலையுமே ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். அதுக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் டிவைசஸ் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இப்படி ஹேக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க டேட்டாவை அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவெலாம் எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட அமௌண்ட் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்க டேட்டா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. இதுவும் ஒரு விதமான malware அட்டாக் ஆர் ஹேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நேம் ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளே இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்தும் இருக்குது அதில். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. இந்த உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கிங் நடக்கிறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளை கேர்லெஸ்னஸ்னால தான் நடக்குது. நம்ம மொபைல் செட்டிங்ஸையோ இல்லை ஒரு சில ப்ரோட்டோகால்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் அந்த ஜூஸ் ஜாக்கிங். அதாவது நீங்கள் வெளியே ட்ராவல் போகிறீங்க. இப்படி ட்ராவல் போகிறப்போ கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பீங்க, இல்லைனா வீடியோ எடுப்பீங்க, இல்லைனா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேட்டரி ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பவர் பேங்க் இருக்கிறவங்க பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு மாலோ இல்லை ஏர்போர்ட்டோ போனீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ முந்திலாம் மொபைல் ஃபோன்ஸ்க்கு சார்ஜர் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அடாப்டரோடையே வயர் கனெக்ட் ஆகி இருக்கும். அதை நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக அந்த அடாப்டரும் சேஞ்ச் பண்ணாங்க. அதுதான் யூஎஸ்பி. ஸோ இந்த யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மொபைல் இருக்கிறத லேப்டாப்புக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் ஆகி மொபைலுக்கு போகுது. ஸோ இப்படி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ அதாவது இப்போ உங்ககிட்ட சார்ஜர் இல்லை, ஸோ நீங்கள் பப்ளிக்கில் இருக்கிற சார்ஜ் பூத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அப்போது அடாப்டர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடாப்டர் இல்லாமல் வெறும் யூஎஸ்பியை மட்டும் யூஸ் பண்ணி சார்ஜ் போட போகிறீங்க அப்படின்னா அங்கே தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கே தான் அந்த ஜூஸ் ஜாக்கிங் அப்படிங்கிறது நடக்குது. நீங்கள் அந்த யூஎஸ்பி போர்ட்டில் உங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற மால்வேர் உங்கள் ஃபோனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வெப்காம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஜூஸ் ஜாக்கிங். அதாவது யூஎஸ்பி கேபிள் மூலிமா இந்த ஹேக்கிங் நடக்குது. அதை தான் ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான கேர்லெஸ்னஸ் தான். நம்ம ஒன்று சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிக்கில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ், அதாவது டேரெக்டாக யூஎஸ்பி போட்டு சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் ஜாக்கிங் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.